குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒவ்வொரு கரண்ட் ஃபேக்ட்ஸ்ல இருந்தும் எப்படி தன்னை அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரிலேட்டடாக நாங்கள் அப்டேட்டில் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ பை திஸ் ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ரிகல்ச்சர் ரிசோர்சஸ் அண்டர் தட் கேட்டகரி ஆஃப் த டீ இண்டஸ்ட்ரி இன் இந்தியா அப்படிங்கிறது தான். இதை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ல ஜெனரல் ஸ்டடீஸ்ல பார்ட் நம்பர் 3ல கேட்கறதாவது சான்சஸ் இல்லை. சரிங்க. ஸோ லெட் வி டிஸ்கஸ் ஒன் பை ஒன். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த நியூஸ் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது வெரி சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா due to some drop on the tea production, the price hikes about to 13% by the tea industry, especially in Assam and also West Bengal. அவ்வளோதான் நியூஸுங்க. ஸோ price hikes about 13% by tea industry, especially in Assam and West Bengal இல்லையா? சரிங்க. For what that reason அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ T2 ட்ராப் இந்த டீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. டீ ப்ரொடக்ஷன்ல வந்து கொஞ்சம் ட்ராப் ஆனதுனால பிரைஸ் வந்து 13% கொஞ்சம் ஹைக் ஆயிருக்கு அப்படிங்கிறது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரி அண்ட் இன் தி வேர்ல்டு இந்த குளோபல் அப்படின்னு சொல்லிட்டாலே அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆல்சோ நீலகிரி டீஸ். ஸோ இந்த டீக்கு ரொம்ப வேல்யூ, அதாவது பிளாக் டீன்னு சொல்றோம் இல்லையா, டீக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. ஸோ அந்த டீ கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஆல்சோ வெதர் கண்டிஷன் நிறைய மாறுறதுனால நம்மளுடைய டீ ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் ட்ராப் டவுன் ஆனதுனால பிரைஸ் வந்து ஷுட் பி ஹைக்ட் டு 13% அப்படிங்கிறது தான். இதுதான் நியூஸ். இந்த நியூஸ் வந்து எப்படி நம்ம அப்டேட் பண்றது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மேப் வந்து கிளியராக பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல வந்து த பாப்புலர் இன் தட் டீ ப்ரொடக்ஷன் அந்த வெரி லார்ஜஸ்ட் சைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம் தாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை, அஸ்ஸாம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வெஸ்ட் பெங்கால். ஸோ தென் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. ஸோ கொஞ்சம் லைக்வைஸ் கொஞ்சம் மீகர் சைட்ஸா பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம், உத்தரகாண்ட், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து அண்ட் மிசோரம், இவங்கெல்லாம் கொஞ்சம் மீகர் சைட்ஸ்ல டீ ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் ஹூ ஆர் த லீடிங் தி டீ இண்டஸ்ட்ரி இந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டா அஸ்ஸாம் அண்ட் சப்சிக்வெண்ட் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா அப்படிங்கிறது தான். ஸோ இது லொக்காலிட்டி எங்க அப்படிங்கிறத ஒன்று நம்ம ஃபைன் பண்ணலாம் இல்லையா? இப்போ நியூஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சம் ட்ராப் இன் த டீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். தென் we have to find out that what is the reason for and what is the caution for trapping the tea production அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ். Likewise, the extreme weather and climate change are being held responsible for causing production losses. So, the reforms are needed for its sustainable development. இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் டீ இண்டஸ்ட்ரி ஒன் ஆஃப் தி மேஜர் ரோல்னே நம்ம சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 3 பாயிண்ட் சம்திங் வந்து இதனுடைய கான்ட்ரிபியூட் இருக்குங்க. இந்தியன் எக்கனாமி ஜிடிபியை பொறுத்த வரைக்கும், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் டீ இண்டஸ்ட்ரியோட கான்ட்ரிபியூட் இஸ் மோர் தென் 3.5 பர்சன்டேஜ் நம்ம சொல்ல முடியும். ஸோ தட்ஸ் வை த ரெஃபார்ம்ஸ் ஆர் நீடட் ஃபார் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இந்த டீ ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் 100% ப்ரொடக்ஷன்ல வந்து 70% ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாலே கன்சியூம் ஆயிருதுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். வி ஆர் த லார்ஜஸ்ட் ப்ரொடக்டிவிட்டர்ஸ் ஆஃப் தட் டீ மேனேஜ்மெண்ட் டீ ப்ரொடக்ஷன் இன் இந்தியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டுலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2ஆம் இடம் கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? சரிங்க. ஸோ அதனாலதான் இந்த பிரைஸ் வந்து கொஞ்சம் ஹைக் ஆகும்போது டீ ப்ரொடக்ஷன் டிராப் டவுன் ஆகும்போது ஸோ ரெஃபார்ம் மஸ்ட் பி நீடட். ரெஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம், சீரமைத்தல் அப்படிங்கிறது தான். ஒரு ரெஃபார்ம்ஸ் ஆர் நீடட் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு போதிய அளவு உற்பத்தி அங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி ஒருவேளை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன்கேஸ் இட் இஸ் அன் அன்சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் லைக்வைஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபியை கூட அது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் த டீ இண்டஸ்ட்ரி பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் தட் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது தான் இல்லையா? சரிங்க. We will discuss about some historical view of that in India. அப்படி கொஞ்சம் லிட்டிலா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? So not only that after independence or republic, so in the earlier good life in British period பாத்தீங்கன்னா 1820 1820லயே the East India Company began large scale production of tea in Assam in the early 1820 அப்படிங்கிறது தான். Because India is one of the largest tea producer in the world. So even though 70% of the tea production is consumed within in India அப்படிங்கிறது தான் இல்லையா? So especially சொல்லணும் அப்படின்னா the first tea committee was established in the during British in India in the year of 1834 under the Governor General of India, namely William Bentinck, by way of the third Charter Act 1833. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். Charter Act 1, Charter Act 2, Charter Act 3 படிச்சுட்டே வருவோம் இல்லையா?
இந்தியன் ஹிஸ்டாரிக்கல்ல. ஸோ தேர்ட் சட்ராக்ல பாத்தீங்கன்னா 1833ல the Governor General of Bengal வந்து designated to Governor General of India. The name is William Bentinck. ஸோ அவரோட டீம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீ கமிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1834. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ the East India Company lost out that மார்க்கெட்ஸ் இன்டு தட் சைனா டீ ப்ரொடக்ட் டீ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைனா தான் இருக்குங்க. ஸோ ரெண்டாவது நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை அவங்க லாஸ் பண்ணதுனால ஸோ அனானிமஸா அவங்க லாஸ் பண்ணதுனால இந்தியாவில் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதன் மூலியமா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும்போது ஸோ லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் டீ கமிட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்னும் நம்ம இதை கொஞ்சம் பெட்டரா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டு த இயர்ஸ் அண்ட் நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா கார்பரேஷன் ஹஸ் பீன் பையிங் எ ஸ்மால் ஃபார்ம்ஸ் இன் அசாம் ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டு சப்போர்ட் ஆஃப் $7 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் தி வேர்ல்டு பேங்க். ஸோ எந்த அளவு டீயோட டிமாண்ட் இருந்தா வேர்ல்டு பேங்கோட $7 பில்லியன் வந்து பாரோல் பண்ணி ஸோ தி டாடா கார்பரேஷன் ஹஸ் பீன் பையிங் அப் ஸ்மால் ஃபார்ம்ஸ் இன் அசாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க முடியுது. ஸோ எந்த அளவு அது நீடட் அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க, நிறைய நீங்கள் சக்கர கோல் டீலாம் குடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல. சரி, நிறைய இருக்கு, 3 ரோஸ் இருக்கு, சக்கர கோல் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 70% ப்ரொடக்ஷன் ஹாஸ் பீன் கன்சியூம்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க, ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அசாமோட டீ தான் பிளாக் டீன்னு சொல்றாங்க. அசாமோட டீ மேக்சிமம் எக்ஸ்போர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அசாம் தான். அதுக்கப்புறம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், தென் தமிழ்நாடு, தட் மீன் நீலகிரி இல்லையா, கேரளா, கர்நாடகா அப்படிங்கிறது தான் இல்ல. சரிங்க, ஸோ சப்சிக்வெண்டா நிறைய ஸ்டேட்ஸ் நம்ம பார்த்தோம். விச் அமௌண்ட்ஸ் தட் லைக்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசாம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் சிக்கிம், திரிபுரா, உத்தரகாண்ட், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து அண்ட் மிசோரம் which amount of 97% of India total tea productions. இது எல்லாம் சேர்ந்து தான் 97% ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த 97 ப்ரொடக்ஷன்ல வந்து 70% வந்து கன்சியூம் வந்து இந்தியாலே ஆகுது அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் நிறைய நம்ம பண்றோம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ லைக்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஜிடிபி ரொம்ப மோஸ்ட் ரெலவெண்டா ஃபேக்டா நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இல்லையா. ஸோ எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா India 2019 to 2020 report has been clearly explained. So Tripura, West Bengal, Tamil Nadu, Kerala, Himachal Pradesh are known as the producing states ன்னு சொல்றோம். டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்னு சொல்லலாம். இப்போ நார்மலா இவ்வளவு ஸ்டேட் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மேப்லேயே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, சிக்கிம், உத்தரகாண்ட், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம் அண்ட் திரிபுரா. ஸோ ஈவன் தோ இவ்வளவு ஸ்டேட் வந்து ப்ரொடக்டிவிட்டி ரைஸ் பண்ணிட்டே இருந்தாலும் so the survey report 2019 and 2020 clearly explained the Assam, Tripura, West Bengal, Tamil Nadu, Kerala, Himachal Pradesh are also known as the tea producing states அப்படிங்கிறது தான். இந்த பாயிண்ட் ரொம்ப நோட் பண்ணிக்கங்க. இது பின்னாடி கொஸ்டினா ரைஸ் பண்ணப்படுங்க. வழக்கமா நம்ம என்ன செய்வோம், கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணி டவுட் இருக்கான்னு கேட்போம். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னா கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கிளாஸஸ் நல்லா உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா உங்களால இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன்சர் சொல்ல முடியும் இல்லையா. அதனால கிளாஸ் கொஞ்சம் கவனிச்சிட்டே வாங்க. சரிங்க, இப்போ நம்ம ஓவரால் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வாட் அபவுட் த ஸ்டேட்டஸ் அபவுட் த டீ ப்ரொடக்டிவிட்டி இன் இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ எஸ்பெஷலி நம்ம அசாம்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் வேலி அண்ட் ஆல்சோ காகர் திஸ் மோஸ்ட் ஃபெமிலியர் சைட்ஸ் ஃபார் தட் ப்ரொடியூசிங் ரீஜன் ஆஃப் த டீ அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அசாமை பொறுத்த வரைக்கும் அசாம் வேலி அண்ட் காகர் சொன்னோம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ டோஸ் அண்ட் தெராய் அண்ட் ஆல்சோ டார்ஜிலிங். ஸோ தீஸ் ஆர் தி 3 மேஜர் டீ ப்ரொடியூசர்ஸ் ரீஜன் இன் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது தான். ஸோ இது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 97% சொல்றோம். 80% ஆஃப் தி ப்ரொடக்டிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் த டீ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்காலே ரெசால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான். அண்ட் எஸ்பெஷலி அப்பார்ட் ஃப்ரம் தட் 17% ஆஃப் தட் டீ ப்ரொடக்டிவிட்டி இன் த கண்ட்ரி. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சவுத்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். லைக்வைஸ் தமிழ்நாடு நீலகிரி சொல்றோம் இல்லையா, தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா அப்படிங்கிறது தான் இல்லைங்க. சரிங்க, ஸோ what type of that இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் வியூ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். the next point is that what type of that in economical termல என்ன மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா the industry under that Indian economy அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஹைலைட் பண்றேன், உங்களால பார்க்க முடியுதான்னு பாருங்க. So the industry under that Indian economy. So the tea industry in Indian economy contributes 3.22% to the country of gross domestic product. The tea industry is a significant contributor to India economy in many ways. Likewise,
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன், எக்ஸ்போர்ட், டொமஸ்டிக் அண்ட் குளோபல் அப்படிங்கிறத பல ஆங்கிள் வந்து நமக்கு இந்தியன் எக்கனாமியோட சென்டர் பாயிண்ட் நம்ம எதை பார்க்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா டி இண்டஸ்ட்ரியை இந்தியாவில் பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ எஸ்பெஷலி த லாஸ்ட் இயர் டேட்டா பார்த்தீங்கன்னா 3.22% that means GDP in India with respect to the tea industry அப்படிங்கிறது தான். ஸோ மேஜர் எக்ஸ்போர்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த டீ எக்ஸ்போர்ட்டட் அவுட் ஆஃப் இந்தியா. ஸோ இட்ஸ் கால்டு பிளாக் டீன்னு நம்ம சொல்றோம். இட்ஸ் அசாம் டீ தான் சொல்றோம். which makes up about 96% of the total exports. So Assam and Darjeeling, Nilagiri tea are considered one of the finest in the world. So note பண்ண அந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அஸ்ஸாம் அண்ட் டார்ஜிலிங் அண்ட் ஆல்சோ நீலகிரி ஸோ ஆர் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன் த வேர்ல்டு நம்ம கால் பண்ணலாம் இல்லையா. ஸோ மற்ற சைட்ஸை விட இந்த 3 சைட்ஸ் தான் நம்ம ரொம்ப எஸ்பெஷலி சொல்றோம். டீ ஸ்பெஷல்னாலே அஸ்ஸாம் டீ வாழ்க்கையில குடிஞ்சா குடிச்சு பாருங்க, அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அஸ்ஸாம் அண்ட் டார்ஜிலிங் அண்ட் நீலகிரி. நமக்கு அஸ்ஸாம் குடிக்க வாய்ப்பு இருக்கலாம் தெரியல, பட் ஊட்டி போனா நீலகிரி டீ கண்டிப்பா வாங்கி குடிச்சு பாருங்க இல்லையா. சரிங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேஜர் எக்ஸ்போர்ட் சைட் இன் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா பண்றோம் அண்ட் உக்ரைன். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ அஜர்பைஜான் அண்ட் ஆல்சோ பெலூரஸ் அந்த கஜகஸ்தான் த மேஜர் சைட் நம்ம நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் மோர் தென் 25 கண்ட்ரிஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. 25 நாடுகளுக்கு நிறைய டீ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ரஷ்யா, உக்ரைன், ஸோ அஜர்பைஜான் அண்ட் ஆல்சோ கஜகஸ்தான் இல்லையா, நிறைய சைட்ஸ் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில வந்து மேஜர் கான்ட்ரிபியூட் எக்கனாமி வந்து டொமஸ்டிக் அண்ட் ஆல்சோ எக்ஸ்போர்ட். இந்த டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட்ல டீ இண்டஸ்ட்ரியோட கான்ட்ரிபியூட் வந்து ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாட் இன் டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குளோபல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வாட் அபவுட் தட் டீ இண்டஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த டீ குளோபலி ஆஃப்டர் சைனா. நம்ம சைனாக்கு அப்புறம் நம்ம தான் செகண்ட் இருக்கும். இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை. நம்ம 1933 and 34 அந்த இஷ்யூ ஸ்டார்ட் பண்றோம். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா லைக்வைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் டீம்ல 1834 ஸோ டீ கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அன்னையில இருந்தே அதுக்கு முன்னாடியே சைனால வந்து நிறைய டீ ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த டீ குளோபலி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ கான்ட்ரிபியூட்டிங் அப்ராக்சிமேட்லி 10% ஆஃப் தி டோட்டல் குளோபல் டீ எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ டோட்டல் குளோபல் எக்ஸ்போர்ட்ல 10% கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிறது தான். China, India and Kenya and Sri Lanka are the leading tea producer and exporters. So நம்ம எப்படி நம்ம குளோபல் வந்து காம்படிட்டர் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா சைனா, கென்யா அண்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். The countries amounts for 82% of global tea production and 73% of global tea exports அப்படிங்கிறது தான். 82% ப்ரொடக்ட் பண்ணாலும் அவங்க 73% எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தியாலையும் பாத்தீங்கன்னா டீ இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போர்ட் அதிகம். டோட்டல் வந்து நிறைய கன்சப்ஷன் ஆகிட்டு இருக்கிற குவாலிட்டி 1, குவாலிட்டி 2 நிறைய சப் குவாலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ பிளாக் டீ குவாலிட்டி எல்லாம் இப்போ நார்மலா நான் சொல்றோம் 70% டீ வந்து ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில் கன்சியூம் ஆகுன்னு சொல்றோம். பட் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாக் டீயை பொறுத்த வரைக்கும் 96% வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ரொம்ப மீகரமா இந்தியாவில் வந்து பிளாக் டீயை பர்ச்சேஸ் பண்றோம். பட் ரெஸ்ட் ஆஃப் த டீ வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்ட் நம்ம வாங்குற மார்க்கெட்ல வாங்குற எல்லா டீயுமே சேர்த்து தான் கன்சியூம் டேட்டா 70% சொல்றோம். பட் பிளாக் டீயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 96% should be exported அப்படின்னு தான் சொல்றோம். அதே மாதிரி குளோபல் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா so the countries amount that mean 82 production of the global productivity production பாத்தீங்கன்னா 82% production பண்றாங்க. எஸ்பெஷலி பார்த்தா சைனா, இந்தியா, கென்யா அண்ட் ஸ்ரீலங்கா. பட் அபார்ட் ஃப்ரம் தட் 73% ஆஃப் குளோபல் டீ எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அதுல 73% எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய நாட்டில் வந்து டீ வந்து நிறைய இம்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க. ஸோ லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் தட் மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் குளோபல் டீ இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ டீ இண்டஸ்ட்ரி என்றது இந்தியன் எக்கனாமிக்கு தெளிவுபடுத்தணும். ஸோ வாட் அபவுட் த ஸ்டெப்ஸ் ஹஸ் பீன் இனிஷியேட்டட் பை தி கவர்மெண்ட் டு ப்ரமோட் அண்ட் டெவலப் தட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தான். நாட் ஓன்லி ஃப்ரம் தட் இயர் இந்த ஆண்டுகளில் மட்டும் இல்லைங்க, ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ why reforms are needed நம்ம சொன்னோம். பிகாஸ் extreme weather and climate change are being held responsible for causing production losses. That's why the reforms are need for sustainable developments. ஸோ ரெஃபார்ம்ஸ் எது மூலியமா பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ வந்து டீயோட ப்ரொடக்டிவ் எங்கெல்லாம் இருக்கு நம்ம தெரிஞ்சிருச்சு, என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, ஸ்டேட்ல என்ன லோகாலிட்டி நம்ம தெரிஞ்சிருச்சு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இன்னும் அதை பெட்டர் தட் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் என்ன மாதிரி ஸ்கீம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ
ஐஎஸ்டின்னு சொல்லுவோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம சொல்றோம் இல்லையா. இட் சுட் பி டிஃபர் இன் டு தட் அஸ்ஸாம். இட்ஸ் தட் மீன் என்ன சொல்றது அப்படின்னா 1 hour அஹெட் ஆஃப் டு தட் ஐஎஸ்டின்னு சொல்லலாம். அஸ்ஸாமோட டைமுக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா 1 hour கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸா அவங்க போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இது என்ன சொல்றது அப்படின்னா இயர்லி சன்ரைசஸ் இன் இந்தியா பார்த்து நம்ம சொல்லலாம் இல்லையா. நம்ம பார்ப்போம்ல, சூரிய வந்து கன்னியாகுமரி உதிக்கு நம்ம சொல்றது போல இயர்லி சன்ரைசஸ். ஸோ the lights of the sunrises yearly in that part of India கேட்டா நம்ம அது அருணாச்சல் பிரதேச தான் சொல்றோம் இல்லையா. சோ என்ன சொல்றது அப்படின்னா ராஜ் ஒரு பேர் சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? அஞ்சாவ் டிஸ்ட்ரிக்ட் டாங் வேலி அஞ்சாவ் டிஸ்ட்ரிக்ட் அசாம் அருணாச்சல் பிரதேசல சொல்றோம். இதுதான் என்ன சொல்றது த லைட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சன்ரைசஸ் இன் இந்தியா பார்ட்னு சொல்றோம். அதே போல பாத்தீங்கன்னா அசாமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் 1 hour அஹெட் ஆஃப் தட் பீரியட் சொல்றோம். 1 hourக்கு முன்னாடியே அங்க சன்ரைசஸ் ஆயிருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. இப்ப நம்ம டயத்தோட 1 hour அட்வான்ஸா போய்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றோம். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா சோ அசாம் தட் மீன் கார்டன் டைமர்னு சொல்றாங்க. சோ ஏஜிடின்னு சொல்றோம், நம்ம வந்து ஐஎஸ்டி சொல்றோம், அவங்க ஏஜிடி தான் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அசாம்ல இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஓவரால் இப்போ இந்தியாவுடைய டிஎன்எஸ்டைய ப்ரொடக்ஷன் குறைஞ்சது அப்படின்னா ஜிடிபி குறையும். ஜிடிபி குறைஞ்சது அப்படின்னா இங்க நிறைய பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் என்ன சொல்றது அப்படின்னா லேபர் ஸ்கில்டு லேபர் நிறைய பார்ட்டிசிபேட் இருந்தாலும் ஸோ நிறைய ஆங்கிள் இந்தியன் எக்கனாமிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணும். லைக்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை டீப் ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் சஃபர் ஆகும் அப்படின்னா ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பா நம்ம சஃபர் இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இப்போ டீப் ப்ரொடக்டிவிட்டி வந்து குறைஞ்சது அப்படின்னா ஸோ நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் குளோபல் மார்க்கெட் கண்டிப்பா டிபெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து ஜிடிபி ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிரும் அப்படிங்கிறது தான். ஸோ தட்ஸ் வை தி ரிஃபார்மரி ஆர் நீடட் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் ஹஸ் பீன் டேக்கன் பை த கவர்மெண்ட். So இதுல வந்து there are two type of the steps has been taken by the government in the earlier stage of 1953 and also in the later stage of 2021. இந்த ரெண்டு வித பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். The first one டீ போர்ட் ஆஃப் இந்தியா நம்ம சொல்றோம். இது வந்து 1953 ஃபார்ம் பண்ணப்படி ஒரு ஆர்கனைசேஷன். இட் வாஸ் ஃபார்ம்ட் அண்டர் தட் ஆக்ட் ஆஃப் டி ஆக்ட் 1953 பை வே ஆஃப் செக்ஷன் 4 பிரிவு 4 மூலியமா டி ஆக்ட் 1953 தான் ஒரு டீ போர்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வந்து டீ போர்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட் பண்ணணுங்கிறத தீர்மானிக்கிறாங்க. ஃபார் வாட் இஸ் பர்பஸ் அப்படின்னு இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்றோம். So statutory body it's not a constitutional body but at the same time it is a statutory body. நிரந்தரமா ஒரு முக்கியமான ஒரு அமைப்புங்க. So until so என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலேட்டரி பாடி கூட நம்ம சொல்லலாம் இல்லையா. Some differences in between the statutory and the regulatory body but we may call the likewise it is a Tea Board of India is called as a statutory body. அப்படி ஒரு முக்கியமான ஒரு அமைப்புங்க. நமக்கு தெரியும் ஏன் முக்கியமான அமைப்பு நம்ம சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் வைட்டல் ரோல் பிளேட் a vital role in that இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது தான். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அஃபெக்ட் ஆகுது அண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல அஃபெக்ட் ஆகுது. நிறைய ஜிடிபி குரோத்ல வந்து டீ இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்றதுனால ஸோ இட்ஸ் மேஜர் பார்ட்டா பார்க்கப்படும். அதனாலதான் 1953 தி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கான்ஸ்டியூட் பண்றோம் அப்படிங்கிறது தான். ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a responsibility so increasing production and productivity, improving the quality of tea, market promotion and welfare measures for the plantation workers and supporting research and development அப்படிங்கிறது தான். This is a major responsibility that means Tea Board of India அப்படிங்கிறது. இது எதோட இண்டஸ்ட்ரி கீழ வருதுன்னு பாத்தீங்கன்னா it is under the Ministry of the Commerce and Industry அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க, இந்த போர்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய கமிட்டி இருப்பாங்க, கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. So that mean the Tea Board of India constituted under that committees. So the board is constituted of 31 members including chairman from the member of parliament and others later likewise the tea agency, so tea commissions, brokers, இந்த மாதிரி tea organization, interstate and so நிறைய விஷயங்கள்ல இருந்து இதோட 31 மெம்பர்களை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். இன்க்ளூடிங் தி சேர்மன் ஃப்ரம் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் வந்து மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. எது சொல்றது காம்போசிஷன் ஆஃப் தட் டி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கண்டக்ட் மார்க்கெட் சர்வே. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மார்க்கெட் சர்வே? பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் ஜிடிபி.
ஸோ ஜிடிபி குரோத்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ 3.22% அப்படிங்கிறது இஸ் நாட் அன் ஈவன் சிங்கிள் கேட்டர் இல்லைங்களா? அதனால தான் இல்லையா? சரிங்க. ஸோ மார்க்கெட் சர்வே அனலைசிஸ் அண்ட் ஐடென்டிஃபைஸ் ஸோ கன்சியூமர் பிஹேவியர் அண்ட் ப்ரொவைட் ரெலவெண்ட் அண்ட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் டு இம்போர்ட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ அது மட்டும் இல்ல, நிறைய சப்சிடிஸும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ த டீ போர்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய சப்சிடிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ இப்போ ரெண்டு ஃபேக்ட் நம்ம சொன்னோம். த பிகினர் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1953 தி டீ போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்னோம். த லேட்டர் ஸ்டேஜ் இன் இந்தியா 2021 இட் வாஸ் ஃபார்ம்டு பை தட் லைக் பை பார்த்தீங்கன்னா டீ டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம் நம்ம சொல்றோம். சி ஒன் ஆஃப் தி ஸ்கீம்ஸ் ஹஸ் பீன் சார் கேக்குதா? கேக்குது சார். ஐம் சாரி, எனக்கு ஏதோ லைன் கட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ சரி, கண்டினியூ வித் தட். தி செகண்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ த டெவலப்மெண்ட் டீ டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் லான்ச் இன் இந்தியா 2021 நம்ம சொல்றோம். ஸோ எக்ஸ்பெக்டிங் டு தட் பீரியட் ஃப்ரம் 21 டு 2026 ஃபார் வாட் இஸ் தட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு என்ஹான்ஸ் தி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் டீ ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. எதுக்கு இவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? எதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணணும்? எதுக்கு ஒரு ஸ்கீம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆல்சோ இந்தியன் எக்கனாமி அண்ட் ஆல்சோ தெர் இஸ் a growth into that ஜிடிபி அப்படிங்கிறதுனால தான் இல்லையா? சரிங்க. ஸோ the 7 important components to the scheme பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியர் தான். So plantation of development of small tea farmers and creation of the section specific action plan for the Northeast India, the supporting to the tea producers and trader in market promotion activity and also workers welfare. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி, ரெகுலேட்டரி ரெஃபார்ம்ஸ் அண்ட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும் இல்ல? சரிங்க. ஸோ மை டிஸ்கஷன்ஸ் ஆர் ஓவர் சின்ன கிளாஸஸ் தான், உங்களுக்கு தெளிவா கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிளாஸஸ் புரிஞ்சுதா? ஒன்னும் இல்லம்மா. எஸ் சார். டீ ப்ரொடக்ஷன்ல வந்து எந்த அளவு இந்தியாவோட கான்ட்ரிபியூட் இருக்கு, அது எப்படி இந்தியன் எக்கனாமிக்கு சப்போர்ட் பண்ணுது, வாட் அபவுட் த டொமஸ்டிக் அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷனல் மார்க்கெட், எப்படி இது க்ரோத் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு அனாலிட்டிக்கலா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப நீங்க மியூட் பண்ணலாம், அன்மியூட் பண்ணிக்கங்க. இப்ப 2 கொஸ்டின்ஸ் இருக்கு, அது முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. வழக்கமா யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டின் கேட்கறது இல்ல. இது 2022ல கேட்ட கேள்விதான். கொஸ்டினை ரீட் பண்றேன், உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன், உங்களால பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ with reference to the tea board in India, consider the following statement. Question புரியுதா? Yes sir. 1 and 4 sir. ஆன்சர் பார்க்க கூடாது. இல்ல பார்க்கல சார். பரவாயில்ல. தேங்க்யூ. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் தி போர்ட் இஸ் ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகேன்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெகுலேட்டரி பாடி அண்ட் அட்டாச் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சொன்னோம். பட் இஸ் நாட் ரெகுலேட்டரி பாடி, இஸ் ஸ்டாட்யூட்டரி பாடி அட்டாச் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இல்லையா? அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் இல்ல. மூணாவது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் தி போர்ட் ஹெட் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் இன் பெங்களூருன்னு இருக்கும். உங்களுக்கு இது மேல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். அது பெங்களூர்ல, ஹெட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா கல்கத்தா அப்படிங்கிறது தான் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த போர்டு ஹேஸ் ஓவர்சீஸ் ஆபீசஸ் அட் துபாய் அண்ட் மாஸ்கோன்னு இருக்கும். கரெக்ட் தான். அந்த பாயிண்ட் உங்களுக்கு மேல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அசாம் இஸ் த லார்ஜஸ்ட் டீ ப்ரொடக்ட் இன் இந்தியான்னு பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது அடுத்த பேஜ்ல வரும்னு நினைக்கிறேன் சார். துபாய் இல்ல நான் ஏதோ இடத்துல போட்டேம்மா. நான் ஆக்சுவலி இன்னொரு நாடு பேர் இருக்கு. மொத்தம் 3 ஸ்கீம்ல வரும் சார். புரியலமா? ஸ்கீம்ல வந்து துபாய், மாஸ்கோ, லண்டன் சார். எங்க இருக்குமா அது? அந்த கேட்டகரியில போட்டிருந்தீங்க. ஸ்கீம் வரும்ல சார். இந்த டீ போர்ட் ஆஃப் இந்தியால இருக்கும்ல சார். டீ போர்ட் ஆஃப் இந்தியா ஒரே நிமிஷம் போட்டிருந்தீங்க சார். டீ போர்ட் ஆஃப் இந்தியா கீழே ரிஃபார்ம்ஸ் போட்டாச்சு. ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா பார்த்தோம்.
லண்டன் கரெக்ட் தான், லண்டன் கரெக்ட் தான். அதான் சார் டீ போர்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு டாபிக் போட்டிருக்கீங்களா, அதுக்கு கீழே இருக்கு சார். Teapot of India. Correct, 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 correct. The Teapot of India has overseas, namely London, Dubai, and Moscow. Very good, ma. Super, super. Correct. இல்லையா? வெரி குட், வெரி குட். ஸோ இந்த 3 இடத்துல இருக்கு. பட் இங்க ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 2 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 and 2 இஸ் கரெக்ட் நம்ம சொல்றோம். அதே இது ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின்ஸ். இப்போ இந்த 2வது கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். கொஸ்டின் ரைஸே பார்த்தா கொஞ்சம் ரிவர்ஸ் பேட்டர்ன்ல இருக்க மாதிரி இருக்கும். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்னு சொல்றாங்க. ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ், திரிபுரான்னு சொல்லியாச்சு. கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா how many of the above are generally known as the tea producing state ன்னு கேக்குறாங்க. இதுல எத்தனை ஸ்டேட்னு நம்ம சொல்லணும்? 1 2 3 4 சொல்லணும்ல? கேரளாவா? கேரளா உண்டு, கண்டிப்பா கேரளா உண்டு. நம்ம கேரளா பேசிட்டே இருக்கோம். நம்ம மேல ஹைலைட் பண்ணி பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, சிக்கிம், உத்தரகாண்ட், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரான்னு சொல்லிட்டோம். அந்த பிக்சரோட ரைட் சைடுல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு இடங்களே அதை மென்ஷன் பண்ணிருப்போம். எங்கெல்லாம் முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அனுவல் ரிப்போர்ட் ஹைலைட் பண்றவங்களை பார்க்க முடியுதான்னு பாருங்க. அனுவல் ரிப்போர்ட் 2019-20 அசாம், திரிபுரா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இதை வந்து கால்ட் as likewise known as the டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட் நம்ம சொல்றோம். இது இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸுமே அதுதான். ஆனா என்ன பேர் நமக்கு இல்லை அப்படின்னா ஆந்திர பிரதேசம் எங்கேயுமே நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணல இல்லையா? அப்படிதானே? எஸ் சார். அப்போ எஸ்பெஷலி 3 ஸ்டேட்ஸ் கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா only 3 ஸ்டேட்ஸ். ஆப்ஷன் சி கரெக்டா இருக்கும். சரியா? ஓகே சார். ஓகேம்மா, ஓகேம்மா. ஸோ இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ. 9 மணி கிளாஸ் கம்ஃபர்டபுளா இருக்காம இல்ல பழைய டயத்துக்கு போயிருவோமா? சார் இது கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே, கொஞ்ச நாள் 9 o'clock பார்க்கலாம். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? நாளைக்கு 9 o'clock சந்திக்கலாமா? ஓகே. எஸ், இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ. ஷரோன், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கு. 9:30 இல்ல ஷரோன், 9 o'clock இருக்குன்னா நாங்களாம் டைம் மாத்திட்டோம். நீங்களும் மாறிடுங்க. சரி சார், இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ ஆல் ஆஃப் யூ. குட் நைட் டு எவ்ரிவன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ.